ஹலோ. ஆமா 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 சரி சரி வச்சிடுறேன். அலமேலு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்க. ஏன் நாச்சப்பா இங்க வா. வாட்லல்லு எதுக்காக எங்களை பொட்டி படிக்கையில எடுக்க சொன்ன? இதுக்கு மேலேயே நம்ம பெட்டி உள்ள இருந்தா நம்ம சவப்பெட்டி தான் வெளியே போகும். அடுக்கு மொழியில உளராத விஷயத்த சொல்லு. வர 10ஆம் தேதி, அதாவது இன்னில இருந்து 4 நாள்ல உலகம் அழிய போதா? நாம தான் அழிய போறோம். அமெரிக்கால இருந்து முதலாளி வர போறாராம். நமக்கெல்லாம் டேஞ்சர். நிறுத்துங்கடி, எல்லாரும் கிளம்புங்க, நம்ம பழைய வீட்டுக்கே போலாம். நோ, நாங்க வர முடியாது. ஒய் ஏன்? நாங்க 3 பேரும் மாடியில இருக்கிற 3 பேரை லவ் பண்றோம். போய் நாச்சி, கல்யாணம் பண்ணாம நாங்க 3 பேரும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோமே, எதுக்கு? பணக்கார மாப்பிள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இப்ப கிடைச்சாச்சு. உங்க முதலாளி வரத்துக்குள்ள எங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. என்னங்கடி 4 நாள்ல 3 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. என்னாச்சுப்பா, நீ வியாதி வந்த மாதிரி நடிக்கிற. நாச்சுக்கு என்ன வியாதி சொல்லலாம்? காக்கா வலிப்பு அது நம்ம பாயசு. சரி, கேன்சர் அது ஹீரோக்களுக்கு வருது. என்ன நாச்சப்பா உனக்கு எய்ட்ஸ்ங்கறியே ஒரு கௌரவமான வியாதியா சொல்லப்படாதா? அருவருப்பா இருக்குதே. உன் ரேஞ்சுக்கு சொறி சிறங்கு படவா நாச்சி. போதுமா? போனா போதுரி. ஹார்ட் அட்டாக் வச்சுக்கலாமா? இருக்கட்டும் நாச்சியப்பா, உனக்கு ஹார்ட் அட்டாக். அடிப்பாவீங்களா, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே, இது எங்க போய் முடிய போகுதோ? தன்னானே தன்னானே தானே நன்னானே தன்னானே தன்னானே தானே நன்னானே. ஏய் மிஸ்டர் உடையப்பா, என்ன சார் மூட் அவுட்ல நிக்கிறீங்க? வீட்டுக்கார பெருசு புட்டுக்குச்சா? ஜாலிதான். இல்ல, இழுத்துக்கிட்டு இருக்கு. டேய், என்னடா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? வாடா. வா வா வா. அடிக்கடிக்கிற கேஸ்டி வெடிச்சிரும் போல இருக்குடி. வாடா போட்டு கிளடுதானே. மாமா என்ன இது ஏகப்பட்ட கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. சரியா பாரு, நெத்தியில சன் டிவி தெரியுதான்னு. ஆமா, வாயில என்ன மைக்கு? அது பெப்சி, உங்கள் சாய்ஸ். மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆக்சிஜன் வச்சிருக்காங்கடா. கிடைக்கலன்னு சமையல் காசு வச்சுட்டாங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சமையல் பண்ணி சாப்பிட்டு சமாதி ஆக போறாரு. டேய், என்னடா இது ஜோக் அடிக்கிற நேரம்? பின்ன மோல் அடிக்கிற நேரமா? அதுக்கு ரெடிப்பா, விட்டு அடிச்சு பாட்டே கிளப்பிடும். ஆமா. ஏமா ஏன் அழுறீங்கன்னு சொல்லுங்க. நிறுத்துங்க. என்னடா இது, என்னன்னு சொல்லிட்டாருங்க. நானே சொல்றேன் தம்பி, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்புறம் எப்படி பேசுறீங்க? மம்டி, ஹார்ட்ல தான் அட்டாக், வாயிலே அட்டாக். அப்ப பேசுங்க. தம்பி, அர்ஜென்ட்டா என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த 3 பேருக்கும் நீங்க 3 பேரும் மாப்பிள்ளைகளா வந்து வாழ்க்கை கொடுக்கணும் தம்பிகளா. ஏங்க டைட்டிலே போடல, அதுக்குள்ள கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டீங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம்னா எப்படிங்க? என் நிலைமை அப்படி. ஏன் சறந்து விட்டுமா? என்னடா ஓகே சரி சொல்லு, போய் தொலைட்டோம். சரிங்க, உங்க 3 குழந்தைங்களை அங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆயிரம் இரவுகள் வருவதும், ஆனால் எனக்கு இதுதான் முதலிரவு. இது நம்ம பெட்ரூம் தானே? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு எனக்கு தானே? எஸ். அப்புறம் என்னடி எக்மோர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி அம்பட்டு மேல இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? என்னடி இது? என்னங்க நீங்க பைட்டு ஏங்க, இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய பைனான்சருங்க. பைனான்சரா? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் படம் முடிச்சு ஃபாரினுக்கு விக்க போறியா? ஐயோ, அது இல்லங்க, இவரு சேட்டு. ஏய், சாந்தி முகூர்த்தத்துக்கு ஐயர் தாண்டி வரணும், சேட்டை பண்ற இடத்துக்கு சேட்டெல்லாம் எதுக்கு வர்றாங்க? இருங்க இருங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்னடி படிங்க. எதை படிக்கிற நேரத்துல எதை படிக்க சொல்ற? நீயே படி. கரெக்ட். லான்சர், டொயோட்டோ, பென்ஸ், சஃபாரி, மேட்டிஸ், டாடா சுமோ. என்ன பூரா இங்கிலீஷ் படம் பேரா இருக்கு? ஓ, செக்ஸ் படமா? கேசட் பார்க்கணுமா நீ? மூஞ்சி, இதெல்லாம் காருங்க பேருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுங்க. அடியே லல்லி, முதல்ல நம்ம 2 பேரும் டிக் பண்ணிக்கிறோமா? கார்ல எப்ப வேணாலும் ஏறலாம். ஃபர்ஸ்ட் நைட் போனா திரும்ப வருமா? ஐயோ, அவசரப்படாதீங்க. முதல்ல நான் இவங்களை எல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கவனிப்பேன். எது? இவங்க எல்லாம் நீ கவனிக்க போறியா? அடியே, நீ ஏன் பொண்டாட்டி? ஐயோ, நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்க பொண்டாட்டி தான், யார் இல்லன்னு சொன்னா? இவரு நம்ம வாங்க போற காருக்கு லோன் குடுக்கறவரு. நீங்க கையெழுத்து போட்டா அவரு பணம் கொடுப்பாரு. கையெழுத்து கொண்டாட போறத கொண்டாடா. அரே பாய், அதுக்கு முன்னாடி நீ 2 lakhs பணம் கொடுக்கணும். அப்புறம் மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும். அப்புறம் நான் கை கொடுக்கும். 2 lakhs? 2 லட்சமா?
ஏங்கிட்டியா போடா நல்லா வாயில வந்துடும். ஆமா அந்தாள் யாரு? அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க. நம்ம வாங்க போறோம்ல காரு, அதுக்கு இன்சூர் பண்றதுக்கு வந்திருக்காரு. சார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது. தெரியல, அப்புறம் என்ன வண்டிக்கு வந்த? சார் ஒருவேளை உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க செத்தே போயிட்டீன்னு வச்சுக்கோங்க. ஏட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல பேசுற பேச்சா நாக்கு அறுத்து போடுங்க. ஆமா அந்தாள் எதுக்கு வந்தா? அவர் வந்து செல்லுலர் போன் ஏஜென்ட்டுங்க. சார் உங்களுக்கு செல்லுலார் போன பத்தி தெரியாது. நீங்க வெளியே போகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம், பெராலிக் அட்டாக் வரலாம். ஆகையினால ஏண்டா நல்ல நாள் முழுதுமா இளவ பத்தியே பேசுறீங்களா? எடுபட்ட பயிலுங்களா? எந்திரியா ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல? யார கட்டி நீங்க இங்க உட்கார வச்ச? யார கேட்டு நீங்க அவங்கள எல்லாம் அடிச்சு விரட்டுனீங்க? லலிதா ஏதா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்கார்ந்து பேசுவோமா? சுச்சி எங்க இருக்கு? சுவிட்ச்ல கைய வச்சீங்க மணிக்கட்ட வெட்டி போடுவேன். எது கட்டின புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? போங்க வெளியில. யாரு? போங்க வெளியில. போக முடியாது. போங்கன்னு சொல்றேன். போக முடியாது. அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குடுக்குறீங்க ரியாக்ஷன். அடிச்ச மாதிரியே இருந்துச்சுமா. அம்மா நான் உன் வீட்டுக்காரம்மா. எனக்கு முதல்ல பென்ஸ் காரு, அப்புறம் தான் நாம வீட்டுக்காரர். ஒண்ணு செய்வோமா? முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்குவோம், அப்புறம் நாளைக்கு உனக்கு பென்ஸ் கார் வேண்டாம். நாம ஒண்ணு செய்வோமா? முதல்ல நான் கேட்டெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்புறம் அடியே, போகாத, புருஷன் புலங்க போய் அடி பாவி. காட்டுமானை வேட்டையாடே தயங்கவில்லையே, இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. என்னப்பா நீ வெளியே வந்து நிக்கிற? என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. அப்படின்னா பாஸ்புக் கேக்குறாப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குப்பா பாஸ்புக் கேக்குறாளே, பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போனா என்ன? நீ உள்ளேயே போகலையா? நீ ரொம்ப கவலைமா கேட்கறப்பா. உள்ள போன அப்புறம் டேய் சொல்லிட்டாளா? அவ என்ன கேக்குறா தெரியுமா? என்ன? போன் வேணுமா, கார் வேணுமா, லாரி வேணுமா, மார்வாடி வந்திருக்கான், கையெழுத்து வேணுமா? இதெல்லாம் இல்லாம சுச்சில கைய வச்சுனா மணிக்கட்டியோட வெட்டிடு வேண்டாமா? ஆரம்பத்துல எப்படியா பிசாசு மாதிரி அறுவாரோட உட்கார்ந்திருக்கான் என்று. ஏதோ இப்படி ஒரு துக்கமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் பாத்தியா? என்னப்பா நமக்கு தான் நடக்கல, ஏழுமலை ஜாலியா இருக்கானே. எங்க இருப்பேன்? இந்த வண்டால நம்ம அவதரிச்சு சும்மா வருமா? வா இங்க ஒரு ஏரியா காலியா கிடக்கு, வந்து குந்து. நடக்கும் என்பார் நடக்காது. என்னப்பாச்சு? நாடியிலே 7 வகை உண்டு. பித்த நாடி, ரத்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி, கர்ப்ப நாடி. ஆனா இப்ப நான் சப்த நாடி ஒடுங்கி போய் நிக்கிறேன். என்னடா கேக்குறேன்? இங்க வந்து லேகி வைக்கிற? லேகித்த நானே டெஸ்ட் பண்ண முடியலையப்பா. உனக்காங்களையா? அல்பம் என்ன சந்தோஷமா? டேய் அவளுங்க 3 பேரும் சதி பண்ணியே நம்மள வெளிய அனுப்பிச்சிட்டாளுங்க. இருக்கட்டும், கவலைப்படாதப்பா. நம்ம 3 பேரும் சதி பண்ணி அவளுங்களை வெளியே அனுப்புவோம். அதத்தாண்டா இவன் சொன்னா, புதுசா ஏதாவது சொல்றான். நீ சொல்றா? நாம 3 பேர் ஏதாவது சதி நான் சொன்னே சொல்லிக்கிட்டு. வாடிமா வா. அவ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் ஆனந்தமா குளிச்சிட்டு தலைய தோட்டிட்டு வருவாளுங்க. நான் மட்டும் தான் கட்டின புடவையோட இருக்கிறேன்னு நினைச்சேன். நீயும் கூட அப்படியே வந்திருக்கிற. என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. அந்த ஆளு வெளியே துரத்திட்டு கதவை பூட்டிட்டேன். அதான பார்த்தேன், நீ என் கூட பிறந்தவளாச்சே. சரி பத்மினியாவது தலைய தோட்டிட்டு வராளான்னு பாப்போம். ஐயோ என்ன இங்கேயும் ஒண்ணு நடக்கலையா? டபுள் காட்ல நான் சிங்கிளாவே படுத்து தூங்குனேன். ஆளை என்ன பண்ண? 2 சாத்து துவைச்சு காய போட்டேன். அப்படின்னா இந்த வீட்ல யாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அலமு அப்பா விடுங்க. எப்படி விட முடியும்? இது நம்முடைய 10,000வது இரவு. இருந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட். ஐயோ மாப்பிள்ளைங்க வராங்க. எங்க வீல் சேர்? ராகினி, பத்மினி, இதுக்கு அதுகளே பரவாயில்ல போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட் இன்னும் போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு செகண்ட் நைட் எல்லாம் சரி பண்ணிடலாம்டா. வட பாத்தியா, 2வது நைட்ல சரி பண்ணிடுவாங்களா? எத்தனை நைட் ஆனாலும் சரி, நாம கேட்டது கிடைச்சாதான் அது நைட்டு, இல்லனா ஃபைட். அத ஐயோ சீக்கிரமா பாப்பா, இப்பவே லேட் ஆயி போச்சு. டிக்கெட் கிடைக்க மாடி? கடைக்காட்டி பிளாக்ல வாங்கி போவோம். இன்னும் பழைய வாட்ச்மேன் பொண்ணுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய் ஏன் பண்ணி எடுத்துட்டா? ஒரு நிமிஷமா, தெரிஞ்சவர் இருக்கிறாரு, பாத்துட்டு வந்து. சினிமாக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துடுறேன். ஏய் என்னப்பா இந்த ஆளு நிறுத்தி போறாரு? படம் இன்டர்வல் ஆயிடும், கூப்பிடுப்பா. வெங்கடேசன், என்னப்பா?
பக்கத்து வீட்டுல பெயிண்ட் அடிக்க வரேன்னு அட்வான்ஸ் வாங்கினீங்க வரலையே. அர்ஜென்ட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்ப வரல. அட பாவி, என்ன விழுந்துட்டீங்க? அவசரம் அவசரம்னு சொல்லி 3 வரல் காட்டுறீங்க. ஏன் அவசரம் உனக்கு என்னப்பா தெரியும்? என்னம்மா கண்ணு, வாழ மாட நாட்டுல பெரிய மன்னர்னு சொன்ன, மன்னர் வெள்ளை அடிக்கிறாரா? ஐயா, உயர்ந்த இடத்துல வேலை, உயர்ந்த இடத்துல வேலைன்னு சொன்னியே, உண்மைதாமா? அவசரமான ஏணிய போட்டு தான் வேலை பாக்குறாரு. நம்ம பார்ட்டி, நம்ம சவுண்ட் பார்ட்டி. சூப்பர். ஏய், ஃபீல் பண்ணாதடி, உன் பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி தான். நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும்தான் உண்மை. ரெக்கார்டிங் தியேட்டர் கண்ணமாப்பேட்டை. என்ன வீட்டுக்குங்க? உங்க 2 பேர் மனசோகத்தையும் ஆத்தணும்னா நல்ல ஒரு படம் பார்த்துட்டு திருப்தியோட வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மால் ரூட்டே வேறு. வேறுன்னா வேறு, விதவிதமான வேறு. வேறு வேறா போன புருஷன் பொண்டாட்டியை ஒன்னா சேர்த்து வைக்கிற வேறு. ஐயா, ஒரு உருண்டை 5 ரூபா. முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? ஒண்ணு இருக்கா? அப்பாடா, இந்தப்பா. சில்லற இல்லம்மா. சில்லறைக்கு எங்கப்பா போறது? அதோ லேகியம் வைக்கலாம்னு கேளுங்க. போனா வராது, பொழுது போனா தங்காது. 5 ரூபாய்க்கு 1 உருண்டை, 10 ரூபாய்க்கு 3 உருண்டை. இந்த சலுகை 6 மணி வரைக்கும் தான். ஐயா, ஓடி வாங்க. ஐயா, அம்மா வாங்க, வாங்கம்மா. பாவி, ஒரே மயக்கமா வருது. எல்லாம் வருண்டி. யார் ரூட்டே வேறு வேறுன்னு சொன்னியே, வேறுதான். பெரிய டாக்டர் உதயம் தேட்டர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தா வேறு வேற உருண்டை உருண்டையா வச்சுக்கிட்டு இருக்காரு. 3 பேர் என்ன ஏமாத்தி கவுச்சுட்டானுங்க. என்னடி பண்ணலாம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீலிங்கே வருது. வா வா, அவங்க ஒரு கை பாத்துருவோம். நில்லுங்கடா. என்ன மாமா, கட்ட சேர்ல உட்கார்ந்து இப்ப கட்ட போன மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஹார்ட் அட்டாக் எல்லாம் போயிடுச்சா? கைய. ஓஹோ, அதிர்ச்சியில அப்படியே போயிடுவேன். சமாதி கட்டி சாமந்தி பூ வைக்கலாம்னு பாத்தீங்களா? அட பாவிகளா, என் பொண்ணுங்க வாழ்க்கையில இப்படி அனாவசியமா விளையாடிட்டீங்களேடா. ஆமா, விளையாடுறதுக்கு தானே வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா மாமா? நாங்க இன்டோர் கேம் தான் விளையாடுவோம், அவுட்டோர் கேம் எல்லாம் விளையாட மாட்டோம் மாமா. மாமான்னு இன்னொரு தடவை சொன்னேன், அப்படியே எகிரி கழுத்த கொதறி விடுவான் படுவான். ஏன்டா அவன மாமான்ற? இது ஏன்டா அவரை மாமான்ற? செர்ரா நாச்சிப்பா உர்றா. நாச்சியப்பனா பிச்சு விடுவான் பரதேசி. என்னங்கடா ஆளாளுக்கு நாச்சியப்பன் கூப்பிடுறீங்க? டேய், நாயா இருந்தா அல்சேஷனா இருக்கணும், பாம்பா இருந்தா ஆதிசேஷனா இருக்கணும், மனுஷனா இருந்தா பிஎன் சேஷனா இருக்கணுமா? சும்மாறா. சரிடா தம்பி. யார பார்த்து தம்பிங்க? என்ன 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 மாமா, வாட்ஸ் த ப்ராப்ளம்? இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தது தப்பு, என் பொண்ணுங்களுக்கு தாலிய கட்டுறது தப்பு. மாமா, என்னமோ நாங்க உங்க பொண்ணுங்க கழுத்தா தாலி கட்டுறதுக்காக உண்ணாவிரதம் இருந்த மாதிரி பேசுறீங்க. அது மட்டுமா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு தேவதாஸ் ரேஞ்சில இருமுனீங்கல்ல. சும்மாவா இருமினீங்க? எங்க காலை புடிச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சல. இது விட்டியடா? அதான் அவரே விட்டார. சரி விட்டுரு. அட சும்மா இருங்கப்பா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றேன்டா, உங்களை எல்லாம் டாடா பிர்லா நினைச்சு கெஞ்சினேன். நீங்க ஃப்ராடுன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா பேட்டா செருப்பால் அடிச்சு விரட்டி இருப்பேன். ஹலோ, அப்படியா அப்படியா? சரிங்க சரி. எனக்கு சார், ஐஜி கிட்ட இருந்து போன் கால். உங்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போக. ஐயோ, அது இல்லைங்க. நம்ம முதலாளியே ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரா? இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவாரா? முதலாளி வந்துட்டாரா? நாளைக்கு இல்ல வரேன்னாரு. என்ன கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை முதலாளிங்கிறீங்க. அப்ப இது உன் வீடு இல்லையா? நீ வாட்ச்மேனா? மாப்பிள்ள, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவர் வாட்ச்மேன் தான். உன்னை புலக்காரன் நினைச்சேன். கைய கட்டலாம். கடைசியில் நீ வாட்ச்மேனா? ஆரம்பத்துல இருந்தே வாட்ச்மேன் தாங்க.
அட பாவீங்களா, நாங்களாவது ஊசி பட்டாது மாதிரி சின்ன பொய்ய சொன்னோம், பெரிய போக்குறான் அணுகுண்டுல தூக்கி போட்டுருக்கீங்க. அவரை விட்டுருங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. மாப்பிள, நாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏயா கருவாயா? கருவாயா? ஆமாண்டா கருவாயா. இனிமே உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? நாவுக்கு கொட்டை அடிச்சுக்கிட்டு நீ என்கிட்ட மியூசிக் டைரக்டர்னு பீலாவா விட்ட? ஐயோ, பணக்கார புருஷ வேணும்னு கனவு கண்டனே, என்ன இப்படி சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சுட்டியடா நாயா? பாவி, நீ நல்லா இருப்பியா? காரவாஜனம் கடைசியில என்ன தேர்வு அடிக்க வச்சுட்டியா? இன்னைக்கு உனக்கு என்ன வேலை பாரு? எங்க ஓடுறாமா? இதுக்கு முன்னால இதே மாதிரி இதே இடத்துல அடி வாங்கின மாதிரி இருக்க உன்ட்ட. எங்க அடிச்சிருக்க? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ எவகிட்டயும் அடி வாங்கிருக்க. யாரவா? மரியாதை நானும் பீலா விட்டு நீயும் பீலா விட்ட. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே பீலா விட்டுச்சு. எனக்கு இருக்கிற அழகுக்கு உலகத்தையே விலை பேச வந்தா என் புருஷனா வரணும்னு நினைச்சேன். ஒரு உலக உள்ள பொம்மையை வாங்குறது கூட வக்கல்ல. நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா, நீ பெரிய பேவாச் ஃபேமிலி. நானே உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன். நீ தான் அந்த சூப்பை வச்சுட்டு என் பின்னாடி லோ 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 அரைஞ்சிய. சூப்பா ஒரு ரேஞ்சுக்கு சுக்கு காப்பி தான் கரெக்ட். பாப்ப கடை அண்ணமா பூக்கடை பொண்ணமானு 30 கிராக்கிங்களோட குடும்பம் நடத்த வேண்டிய நீ காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிற என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. ஒரு பொண்ணு பாவி பாவி. என்னடி தாலி கட்டினேன் ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க? நானும் ஆசைப்பட்டு கட்டினேன், நீ கழுத்தை நீட்டினேன், நான் கட்டினேன். இதுவே கையை நீட்டி இருந்தா என் மோதிரத்தை உருவி இருப்பேன். மோதம் போட்டிருப்பேன். அடச்சி, நிறுத்து. கைத கஸ்மாலம் சட்ட நம்பிக்கை துரோகி. ஏய், நானா நம்பிக்கை துரோகி? என்னமோ ஆட்சியை கவுத்த மாதிரி பேச. அத கூட நீ செய்வேயா? ஏய்யா, தாலியை கட்டு பின்னாடி நான் எப்போது அலைஞ்சிருக்கிறேயா? என் தாத்தா வந்து பழனியில பெரிய சித்த வைத்தியர். உங்க தாத்தாவுமா? ஐ பேசல கொன்னுடுவேன். சரி. பெரிய பணக்காரங்க அவங்க இவங்க பரம்பரை பெரிய ஆளுங்க சொல்லி என்ன கவுத்துட்டியடா பாவி. உன்னை பாக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏற்கனவே பைத்தியம், இப்ப நீயுமா? இந்த பைத்தியம் பிராண்டும் உன் பிராணனை எடுக்கும். அடி பாவி, பஞ்சு போயிட்டேடி. அடிக்காத புருஷன், அடிக்காத. நல்லது இல்ல. என்ன மன்னிச்சுக்கப்பா, தெரியாத்தனமா ஒரு பிட்ட விட்டு நான் போய் சொன்ன தப்பு தான். தப்படிச்சாலும் தப்பு இல்லாம உன்னை காப்பாத்துறம்மா என் செல்ல. சாவு மோள அடிச்சு நீ இல்ல இல்ல இல்ல, அந்த சைடா வச்சுக்கிட்டு வேற ரூபத்துல சம்பாரிச்சு உனக்கு 60 கஞ்சியாச்சும் ஊத்துறம்மா. எது? அப்பவும் 60 கஞ்சியா? பேச்சுக்கு சொல்லுமா பேச்சு. இந்த கோட்ரு ஆப்பு இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. எனக்கு லட்சம் கோடி இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தான்னு வெய்யே, நீ என் ஹஸ்பண்ட் இல்ல, நீ என்ன சஸ்பெண்டா? இது என்ன மந்திரி சபையா? நான் உன் புருஷன் கிட்ட பேச பேசாது. என்னமோ பெரிய ஐஎஸ்ஐ முத்திர குத்தின புருஷன் வந்து பெருசா அலட்டிக்கிறியே. நான் எல்லாம் கயிறு போட்டுட்டு புருஷன் ஆயிட முடியுமா? நான் கேட்ட பணத்தை கொடுத்தாதான் புருஷன் போஸ்ட் பெர்மனன்ட் ஆகும். என்ன அடி பாவி, புருஷனை பஞ்சு பஞ்சாக்கிட்டேடி. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நியாயமான முறையில பணம் சம்பாதிச்சு தரேன். நியாயம் என்ன நியாயம்? எனக்கு தேவை பணம். பணம் இல்லாதவன் வெறும் பணம். இன்னடி போனாங்கன்ற எனக்கு பேசுற பேசுவியா? அடி பாவி, புருஷன் அடிக்க எங்கடி கத்துக்கிட்ட? கோவை சரலா கிட்டியா? அவங்க எனக்கு அக்கா மாதிரி. மாதிரிக்கே இப்படியா? பேசாதயா. என்ன எதுக்கு ஆட்டோல ஏற சொல்ற? பேப்பர்ல விளம்பரம் பாத்தியா? படத்தில் நடிக்க புதுமுகம் தேவை. உன்னை நடிக்க வச்சு நான் துட்டு சம்பாதிக்க போறேன். அடியே, எனக்கு நடிச்சு பழக்கம் நடி. என்னை விட்டுறி. சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா பேசிட்டே இருக்கிறேன். ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். ஆமா, இது ஆட்டோ டிரைவர் சிட்டி. இன்னைக்கு நான் தான் உனக்கு டிரைவர். அப்ப ஒரிஜினல் டிரைவர்? டிரைவரை கட் பண்ணி கடாச்சிட்டேன். Now we are going to கோடம்பாக்கம் குஜிலி தருவான்ல. தெரியாதனமா அல்டாப்பு ப்ரொடக்ஷனா? என்ன பேரே கலாணி பல்க மாதிரி இருக்கு, இங்க கூட்டி வந்திருக்க? பேர் எப்படி இருந்தா என்னையா? உனக்கு தேவை நடிக்கிறதுக்கு சான்ஸ். எனக்கு நடிக்க தெரியாது. எது? உனக்கு நடிக்கிறதுக்கு தெரியாதா? சாவுக்கு கொட்டடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச நீயே மியூசிக் டைரக்டர்னு சொல்லி என்ன நடிப்பு நடிச்ச? குத்து மதிப்பா நடிச்சேன்டி. நடிச்சீல? அதுல 2 ஐட்டத்தை எடுத்து உருவி இங்க விடு. காசை வாங்கி ஏட்ட கூட முடியாது. வாங்கம்மா வாங்க, விளம்பரத்தை பார்த்து நடிக்க வந்தீங்களா? வாங்க. நான் இல்லங்க, அவருதான் நடிக்க வந்தாரு. இவரா? உங்களுக்காக வேணா இவரை நான் நடிக்க வைக்கிறேன். ஏம்பா, நான் எப்படி சொல்லி கொடுக்கறனோ அதே மாதிரி நடிப்பியா? முதல்ல உனக்கு நடிக்க தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் தெரியும். இது பாருங்க, அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்.
10,000 ரூபாயா? பணம்னு வாய எப்படி புழக்கிறா பாரியா? ஷூட்டிங் எப்பங்க? ஷூட்டிங் எப்பவா? உள்ள கேமரா ரெடியா இருக்கு. உள்ள போனா டேக்குதா. அட பாவிகளா, சினிமாவை பாஸ்போர்ட் ஹோட்டல் மாதிரி ஆக்கிட்டீங்களா? அங்க என்ன பேச்சு? போய் நடிங்க. நீங்களும் வாங்க. நீங்க போற என்னை தானே நடி சொன்னா? அப்ப நீங்க போய் நடிங்க. போங்க. என்ன எப்படி ஆக்கிட்டே? அட போயா உள்ள. போயா, என்ன? ஐயோ 10,000 ரூபா. அந்த ஆளு நடிச்சு முதல்ல 10,000 என் கைக்கு வரட்டும். இன்னைக்கு போய் பட்டு புடவை வாங்கிட்டு நெக்லஸ் வாங்கிட்டு ஐயோ. ஏப்பா என்ன ஷூட்டிங் நீங்க இசுக்கான கேமராவா இருக்கு? யோ முதல்ல வீடியோ கேமரால எடுத்து அப்புறமா பிலிம்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓ அட்வான்ஸ் டெக்னிக்கா? சரி கேமரா முன்னால நில்லு. மேக்கப்? யோ இது நேச்சுரல் பிலிம்யா, இதுக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கெட்டப்பா? சரி சரி சரி. ரெடியாப்பா? லைட்ஸ் ஆஃப். பொரியா எல்லா ஷூட்டிங்ல லைட் போட்டு எடுப்பாங்க, நீ என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்ற? அதெல்லாம் உனக்கு இருக்கு. நில்லு. சட்டை கேட்டு ரைட்டு. சட்டை கட்டவா? ரைட்டியா? எதுக்கு? ரைட்டு. ஓ பைச்சினா? அப்ப சரி. கல்யாச்சுப்பா. வேண்ட கேட்டு. வேண்டியா? எதுக்கு? எப்பா யாத்தாடி இச்சி சென்றுரி. யோ ஏயா வெளியில ஓடி வந்தா? இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி உன்னை அப்படியே குத்து. அடியே அவங்க என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? என்ன? துணிமணி எல்லாம் அவுத்துட்டு அமனமானது நான் படம் பிடிக்கிறேன்றான். என்னையா சொல்ற? ஐயோ கலர் படம் இல்ல, ஆர்வ கலரோ ஈஸ்மெண்ட் கலரோ கிடையாது, ப்ளூ படமா. புளு படமா? அப்படின்னா ப்ளூ பிலிமா? அப்படி புளு பிலிமா? யோ எதுவா இருந்தா என்னையா? துட்டு வருதுல, போய் நடி போ. போயா கண்டாளி போயா. அம்மனமாவா? ஆமா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. இல்லையா எங்க ஓடுற? ஐயோ இருங்கம்மா, அந்த ஆள் போனா போட்டோம், நீங்க நடிக்க வாங்க. மேல 10,000 போட்டு தர. நான் நடிக்கணுமா? டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இரு, ஹஸ்பண்ட கூப்பிடுறேன். யோ மியூசிக் டைரக்டர் இங்க வாயா. இந்த ஆளு என்ன ப்ளூ பிலிம்ல நடிக்கிற கூப்பிடுறாயா? அட பாவிகளா, ப்ளூ சில கட்டினா உடனே ப்ளூ பிலிம் எடுக்க கூப்பிடுவீங்களா? நம்ம நிலைமை பழையபடி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க இது? நம்ம குடும்ப ட்ரேட்மார்க். நம்ம பொண்ணுங்க எப்பவுமே இல்லதானே பல் தேய்ப்பாங்க. இப்படி ஊரை ஏமாத்த போய் தான் நம்ம 3 பொண்ணுங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாளுங்களே. என்னமா உங்களுக்கு புத்தி வரல? நான் என்னடி பண்ணுவேன்? நாம தான் பஞ்சத்துக்கு டுபா கூறினா வந்தவங்க பரம்பரை டுபா கூறா இருக்கிறாங்க. போத நிறுத்துங்க. மாப்பிள்ளைங்க திருந்திட்டாங்க. ஆனா இவளுங்க தான் மாப்பிள்ளைங்களை மதிக்காம பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காளுங்க. இத பாருங்க, இனிமேவாவது ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கங்க. இல்லன்னா நம்ம பொண்ணுங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுங்க. ஐயோ, குடிக்கிற வரைக்கும் தான் பிராந்தி, கக்கிட்டா அது வாந்தி. பொண்ணா இருக்க வேண்டிய புருஷனும் பொஞ்சாதியும் பிரிஞ்சிட்டா அது வாந்தியை விட அசிங்கமா நாரும். இத பாரு, கவலைப்படாத, நான் திரும்பிட்டேன். நான் இப்ப பழைய நாச்சியப்ப இல்ல, நல்ல அப்ப. அடியே லலிதா, 3 பேர் தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க, உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்க. வேமா வந்து சாப்பாடு வைட்டு நேரமாச்சே. பத்து, நீயாவது வந்து சாப்பாடு போடுமா? ஆமா. அம்மா ஏய், எங்க போற? நாய்க்கு சோறு போட போறேன். மாப்பிள்ளைக்கு 3 பேர் நாங்க உட்கார்ந்து இருக்கல, எங்களுக்கு சோறு போடாம நாய் முக்கியமா? இத போய் வச்சுட்டு எங்க சாப்பாடு எடுத்துட்டு வா போ. என்ன நாய் போடுற சோற எங்களுக்கு போடுற? வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நாய் சோறு போடாம பால் சோற போடுவாங்க. எல்லாமே தண்ட சோறுங்கதான். அம்மா, கொரியர்ல இருந்து வரேம்மா. லலிதா, பத்மினி, ராகினி. நாங்கதான். இந்தாங்க கொரியர் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நமக்கு யாரு குறியீடு அனுப்பியிருப்பாங்க? தேங்க்ஸ். இதை யார் அனுப்பியிருப்பாங்க? என்னம்மா கையில ஆளுக்கு ஒரு கவர் வச்சிருக்கீங்க? கிளி பறந்து போச்சு. என்னங்க என்னாச்சு?
பணம் பணம்னு உன் பொண்ணுங்க பண்ற இம்சை தாங்க முடியாம மாப்பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதத்தான் சிம்பாலிக்கா கூண்டில இருந்து கிளி பறக்கிற மாதிரி படம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடிப்பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே. தவம் இருந்தாலும் நல்ல புருஷன் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்ச வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டீங்களே. அட சும்மா இருமா, என்னமோ ஒரே ஐடியா சென்டிமெண்டா அறுத்துக்கிட்டு. நாங்க என்ன புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ பணம் கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏண்டி? ஆமா, ஒரு நல்ல புருஷன்னா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு வக்கல்ல ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத அந்த ஆளுங்களை பத்தி. எங்க சுத்தினாலும் கடைசியில இங்கதான் வருவாங்க. அப்படி வந்தாலும் பணத்தோட வந்தாதான் வீட்டுக்குள்ள சேர்க்கறது, இல்லன்னா கெட் அவுட்டா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, நான் ஒண்ணும் மாப்பிள்ளைகளை கூப்பிடல, பெருமாளை கூப்பிட்டேன். பெருமாளே, நீதான்பா இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இத பார், இந்த வெள்ள ஸ்டைகர் தான் நான், இது என்னோட கருப்பன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டைகர்னால இந்த கருப்பனை அடிச்சு குழியில தள்ள போறேன். சரி பாக்கலாம். ஐயோ, என்னடி கருப்பனை குழியில தள்ளுறேன்னு நீயே விழுந்துட்ட? நான் மட்டுமா விழுந்தேன்? அந்த கேக்கே பார்ட்டிகளை நம்பி நம்ம 3 பேரும் தான் குழியில விழுந்துட்டோம். அதனடி கேக்கே பார்ட்டி? கையால் ஆகாத கடங்கார பார்ட்டிங்க. ஐயோ, இந்த நேரத்துல ஏண்டி அவங்கள போய் ஞாபகப்படுத்துற? 2 நாள் ஆச்சு காணோம், எங்க போய் தொலைஞ்சாங்களோ. அப்படியே வந்துட்டாலும் கையில ரேகையை தவிர வேற என்ன கொண்டு வந்துட போறாங்க? இந்த தடவை மட்டும் வெறுங்கையோட வந்தாங்க, அவங்கள நாடு கடத்த வேண்டியதுதான். மாப்பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அங்க பாருங்க. அந்த பீத்த பைய விடவே இல்ல பாரு. காசுக்கு போனாலும் கர்மம் விடாதுன்னு சொல்லுவாங்க. கார்ல வந்து கூட அந்த பீத்த பைய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த காருங்களுக்கு டிரைவருங்க தாண்டி. கார்ல வர்ற மூஞ்சியா பாருவே. கண்ணுங்களா, இதெல்லாம் சொந்த மூட்டையா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல சுட்டதா? பொண்ணை கொடுத்து சும்மா வரேன், எல்லாம் புண்ணாக்கி போடுவாங்க. என்ன 3 பேரும் ஒரே நேரத்துல சரணு சரணு பைய திறக்கிறானுவா? உள்ள பாம்பு கிம்பு வச்சிருப்பானுங்களோ? துக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே மீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, கூட்டை விற்று சாவி வாங்கும் பொல்லாத ஆசை 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 ஆசை. நீங்க லட்சக்கணக்கில் தானே கேட்டீங்க, கோடி கணக்கில் கொண்டுட்டு வந்து கொட்டியிருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு கோடி 3 crores. இவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை நான் கனவுல தானே பாத்துருக்கேன். ஐயா, கனவுல கூட பிச்சைக்காரத்தனமா 10 ரூபாய் கட்டு தானே பாத்துருக்கோம். இப்படி 500 ரூபாய் கட்டு பார்த்ததே இல்லையே. ஏதுங்க இவ்வளவு பணம்? பண பிசாசுகளா, எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க? மறுபடியும் பணத்தை பூரா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போவோம். நாங்க எதையுமே கேட்க மாட்டோம் சாமி. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பணம் தான் தேவை. ஆமா, அது எப்படி வந்தா எங்களுக்கு என்ன? நம்ம எவ்வளவு நேரம் தான் கண்ணாலே பாத்துட்டு இருக்கிறது, அப்படியே கை நிறைய. Don't touch. இது என்ன கரண்டா? கரன்சி தானே, தொட்டா என்ன? ஏய், இப்ப நீங்க எதுவும் தொடக்கூடாது. 30 நாள் வரைக்கும் நாங்கெல்லாம் சொல்றத நீங்க கேட்கணும். அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் இந்த பணம் பூரா உங்களுக்கே சொந்தம். என்னங்க நீங்க அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி 3 கோடியும் 3 லேடியும் கண்டிஷன் போடுறீங்க. யோ,
குறுக்க குறுக்க பேசாத. இந்த பணம் ஒந்து இல்ல. ஏய், நாங்க சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல? 30 நாளைக்கு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். கேப்பீங்கல்ல? முதல்ல இந்த வீட்டை காலி பண்றோம். ஒரே காலையில 3 வீடு பாக்குறோம். 3 ஜோடியும் தனி கொடுத்தன செய்யறோம். ஐயோ மாப்பிள, எங்க 2 பேரையும் விட்டுட்டீங்களே. அலையாதையா, 3 வீட்டுக்கு நீதான் வாட்ச்மேன். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசுவார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? மாப்பிள, எப்பேற்பட்ட பாட்டு. இதுக்கும் சாவு மேளம் தானா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமா, பையில என்ன வச்சிருக்கீங்க? வெளிய எடுத்து காட்டவே மாட்டேங்கிறீங்க. யாருக்கு? எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் மாமா. என் பொண்ணுக்கா? மாப்பிள, முதல்ல எனக்கு அல்வா கொடுத்தீங்க. இப்ப என் பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்க? குலாப் ஜாமுனா? பொறுத்திருந்து பாரும். லலிதா, ஏ லல்லி. என்ன எது என்னவா? என்னங்க அத்தா? புது வீட்டு குடி வந்திருக்கோம்ல, உனக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன். அத்தா, என்ன புடவையா? ஆமா, என்ன இருந்தாலும் கோடீஸ்வர மாப்பிளை இல்லையா? எல்லாம் பட்டும் பனாரசுமா அட்டகாசமா இருக்க போகுது. அத்தா, இது என்ன இப்படி கிழிஞ்சிருக்குது? புரியல? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. சேலைய கட்டிட்டு வா, முக்கியமான வேலை இருக்கு. என்னது? 4 பேருக்கு நடுவுல இந்த கிழிஞ்ச புடவைய கட்டிட்டு நான் வரதா? என்னால முடியாது. சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. அப்புறம் அடுத்த ஐட்டு தடுங்க. அத கட்டிக்கிட்டு இத கையில வச்சுக்க. இது எதுக்கு? மாப்பிள, அலுமினிய தட்டோட பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்குதே. பிச்சை எடுக்கிறதா கூட்டிட்டு போறது? என்னது? பிச்சை நான் எடுக்கணுமா? என்னால முடியாது. பிள்ளையார் கோவில் வாசல்ல 9 to 1 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நீ வந்து பிச்சை எடுக்கிற? முடியாது. செத்தால என்னால பிச்சை எடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவனாடி. இன்னும் நீ அணிவிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கடி. அல்லி மாட்டேன், நான் மாட்டேன். மாட்டேன்? சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, கருப்பன் கொள்றாரு. என்ன கருப்பனா? கருப்பர கொள்றாரு. ஏய் கழுத, சனியனே, இங்கே உட்கார்ந்திருக்க. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்? கூப்பிட்டு டங்குன்னு வந்து நிக்க வேண்டாம்? டங்குன்னு வந்து நிக்கிறதுக்கு நான் ஜெகன்மோகினியா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன எதிர்த்தா பேசுற? என் பேச்ச கேட்டா 1 கோடி இல்ல தெருக்கோடி. ஐயோ, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்வேன். பால் பாயசம் வைக்க சொன்னேனே, என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேங்க. என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவ்வரிசியை போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமிய போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலக்கியாச்சு, ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. ஆனா பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. என் தலை. ஐயா முண்டம். நீங்க தலையில தான் நீங்க முண்டம் ஆயிடுவீங்களேன்னு சொல்லுவாங்க. மூஞ்சில என் கைய வைக்க. போய் அடுப்பு பத்த வை. வந்துட்டேன். என்ன போஸ் கொடுக்குற? போடி. ஏய் சனியனே, ராட்சசி, எனக்கு தோசை வேணும். அடுப்ப மூட்டு. மூட்டியா? சாப்பிட்ட மூட்டிட்டுங்க. கல்ல போட்டியா? போட்டியாடி? போட்டுட்டேன். மாவு கலக்க. வா. நான் வர மாட்டேன் தெரியுமா? அடுப்பு மூட்டியா? மூட்டிட்டேன். பொய் சொல்லாத. பொய் இல்லைங்க, நிஜமா. பொய் சொல்லாத. இதோ. ஐ, நல்லா இருக்கு. நம்புறீங்களா? நம்புறேன். ஐயா, என்ன பூவை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு பொண்ணு சமயக்காரி ஆயிட்டா, இன்னொருத்தி பிச்சைக்காரி ஆயிட்டா. நீ என்ன ஆக போறியோன்னு பதறி போய் ஓடி வந்த. பரவாயில்ல, பூவை தூவிக்கிட்டு இருக்கிற. நல்ல சகுனம். அவங்கள நானும் ஒன்னா? என் அழகுக்கு என் புருஷன் கொத்தடிமை. அவர் தான் இந்த கட்டில ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்கிறாரு? பால், பழம், பாதாம் அல்வாலாம் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஐயோ, யார் வந்துட்டாரு? ராஜப்பா, எடுத்து காலி பண்ணு. யோ, என்ன பழத்தை சொல்ற? ஒண்ணு இல்ல, பழைய ஞாபகம் எடுத்துட்டேன். ஐயோ, அது அந்த அது வந்துட்டேங்க. யாருங்க இவ? அவன்னு பேசாத. இது என்னோட செகண்ட் சேனல். என்ன சொன்னீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் சேனல். 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். நான் செய்யறதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். அதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். அத மீறி நீ பேசணும். தாலி உனக்கு, கோடி செகண்ட் சேனலுக்கு.
எனக்கு கோடி தான் வேணும். அப்ப போடி நீ வாடி. ஹாய் பேபி, உட்கார் உட்கார் உட்கார். ஹேய், என்னங்க பூ எங்க? அதான் கட்டில போட்டிருக்கேன். ஏய், போடுற பூல வைக்கிற பூ என் குஜலிக்கு என் கையால பூ வைக்கணும். எங்க காதுலியா? ஏய் ஷட் நான் எங்க வேணாலும் வைப்பேன், நீ குடுறி அந்த பூவை. அடியே பூவை கொடுத்தவளே, அல்வாவை குடு. அல்வா குடுக்கறது உங்க பழக்கம். எதுத்தா பேசுற? கடிச்சிருவேன். குடுக்குறேன். கமான் கமான் கமான். அல்வாவை நீ எனக்கு கொடுக்கறியா இல்ல நான் உனக்கு கொடுக்கணுமா? நீங்க கொடுத்தா இல்ல நான் கொடுத்தா இல்ல. இது என்ன காசா பணமா கொடுக்க? இந்த என்ன என்ன? எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட், இப்ப லைட் வந்துரும். அடியே லைட் எடுத்துட்டு வா. வாடி சீக்கிரம், என் குஜலி பயப்படுது. ஏய் ஜலஜலா, இந்த டல் லைட்ல கூட ஜிலி ஜிலான்னு இருக்கு.